ஹலோ எவ்ரிபடி, அனைவரையும் அக்கௌண்ட்ஸ் வேர்ல்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸினுடைய இயல்புகள் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேச்சர். இட் இஸ் an unscientific and systematic way of recording transactions. Accounting principles and accounting standards are not followed properly. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸினுடைய தன்மை எப்படி இருக்குமாம்? அன்சைன்டிஃபிக்காகவும் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷனாகவும் இருக்குமாம். அதாவது இதனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அறிவியல் தன்மை அற்றதாகவும் ஒழுங்கற்ற முறையில் பதிவு செய்கிற ஒரு முறையாகவும் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸினுடைய தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸையும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையும் ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல. The next second point கவனிங்க, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இன் ஜென்ரலி பொதுவாக ஒன்லி கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட் ஃபுல்லி. ஒன்லி எந்த அக்கௌண்ட்ஸை மட்டுமே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்களாம்? கேஷ் அக்கௌண்ட்ஸையும் பர்சனல் அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. ஸோ ரியல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, பட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது நாட் மெயின்டைன் ப்ராப்பர்லி. The next, some transactions are completely omitted. ஸோ சில டிரான்சாக்ஷன்ஸை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. The next third points கவனிங்க, lack of uniformity. அதாவது லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்றது ஒரு சீரற்ற தன்மை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அதாவது எந்த மாதிரியான தன்மை அப்படின்னா தேர் இஸ் நோ யூனிஃபார்மிட்டி இன் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ பல்வேறு ஆர்கனைசேஷனுக்கு இடையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு செய்கிறதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் காணப்படுது. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை பதிவு செய்கிறதுல ஒரு லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்கார்டு த டிரான்சாக்ஷன்ஸ் அக்கார்டிங் டு தர் நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ். வெவ்வேறு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய தேவைக்கு ஏற்பவும் வசதிக்கு ஏற்பவும் நடவடிக்கைகளை பதிவு செஞ்சுக்கிறாங்க இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்பவும் அவங்களுடைய வசதிக்கு ஏற்பவும் நடவடிக்கைகளை என்ன பண்ணிக்கிறாங்களாம்? மாற்றி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, பதிவும் செஞ்சு. Financial statements may not represent true fair and view. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நிதிநிலை அறிக்கை. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உண்மையான நேர்மையான ஃபினான்ஷியல் பொசிஷனை வெளிப்படுத்தாது. ஏன் வெளிப்படுத்தாது அப்படின்னா கவனிங்க, due to the incomplete informations and inaccurate records of accounts, the profit or loss calculated from those records cannot be relied upon. It may not represent true profitability. Assets and liabilities may not represent a true and fair view of financial position. முழுமையற்ற இன்ஃபர்மேஷனும் துல்லியமற்ற அக்கௌண்ட்ஸும் இதில் காணப்படுறதுனால இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்புகிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா இட் மே நாட் ரீப்ரசன்ட் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி. இதனுடைய உண்மையான ப்ராஃபிட் தன்மையை பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வெளிப்படுத்துறதும் இல்லை. அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் மே நாட் ரீப்ரசன்ட் எ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட உண்மையான நேர்மையான ஃபினான்ஷியல் பொசிஷனையும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வெளிப்படுத்துறதும் இல்லை. த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷூட்டபிலிட்டி. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு எல்லாம் ஷூட் ஆகும் அப்படின்னா கவனிங்க, ஒன்லி த பிஸ்னஸ் கன்சர்ன் விச் ஹாவ் நோ லீகல் ஆப்ளிகேஷன் டு மெயின்டைன் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மே மெயின்டைன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது அக்கௌண்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் முறையில் பின்பற்ற சட்டப்படியான கடமையுள்ள ஆர்கனைசேஷன் இல்லாத பிற ஆர்கனைசேஷன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அக்கௌண்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் முறையில் பின்பற்ற சட்டப்படியான கடமையுள்ள ஆர்கனைசேஷன் இல்லாத
பிற ஆர்கனைசேஷன் முழுமையாகவே இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பராமரிக்கலாம், அதாவது மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்ஸ் கவனிங்க, it may be maintained by small size sole trader and partnership firm. ஸோ இதை வந்து யாரெல்லாமே மெயின்டைன் பண்ணலாமா? ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மையும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். ஓகேவா? ஸோ ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர்னால் சின்ன அளவில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை வந்து நடத்துவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஷூட் ஆகும். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும். த நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் கவனிங்க, மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளருடைய நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பதியறது. ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. கவனிங்க, மிக்சிங் அப்போ பர்சனல் அண்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா யார் வந்து பிஸ்னஸை வந்து நடத்துகிறாங்களோ அவங்களுடைய நடவடிக்கையும் உரிமையாளருடைய நடவடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து இதில் பதியப்படுதல். அதாவது ஜென்ரலி பொதுவாக பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த ஓனர்ஸ் ஆர் மிக்ஸ்டு அப் வித் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ பொதுவாக தனிப்பட்ட உரிமையாளருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை பிஸ்னஸ் நடவடிக்கைகளுடன் சேர்த்தும் வந்து என்ன பண்ணிக்கலாமா? பதியப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு purchase of goods for own use may be mixed up along with the business purchase. ஸோ சொந்த பயனுக்காக கூட்ஸை வந்து வாங்கினதையும் வியாபாரத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணதையும் ரெண்டையும் சேர்த்து கூட என்ன பண்ணிக்கலாமா? புக்கில் மெயின்டைன் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில். இது தாங்க ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். த நெக்ஸ்ட் டாபிக் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். கவனிங்க, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றது குறைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் எந்தெந்த மாதிரியான குறைகள் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்டுனா ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பராமரிக்கிறதுல அதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ கவனிங்க, it is an unscientific and systematic way of maintaining records. Real and nominal accounts are not maintained properly. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவியல் தன்மை அற்றதாகவும் ஒழுங்கற்ற அக்கௌண்ட்ஸை வந்து பராமரிக்கிற ஒரு முறையாகவும் இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நாமினல் அக்கௌண்ட்ஸையும் ரியல் அக்கௌண்ட்ஸையும் ஒழுங்காக முறையாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ இது ஒரு குறையாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. த நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் கவனிங்க, டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஆஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் த அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ அக்கௌண்ட்ஸில் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரெக்கார்ட்ஸுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் போது என்னாகும், ஒரு ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ஸ் கவனிங்க, டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது பிஸ்னஸில் உண்மையான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற திறனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, profit is found out based on available information and estimates. அதாவது லாபம் பெறப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேல்யூவில் இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்களாம், எஸ்டிமேட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது எஸ்டிமேட் அப்படின்னா அனைத்தையும் வந்து கணக்கிடுறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அசர்டைன் ட்ரூ ப்ராஃபிட் ஆஸ் த ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் cannot be prepared with accuracy. ஸோ இதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி துல்லியமாக தயாரிக்க முடியாததுனால உண்மையான ப்ராஃபிட்டை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை பிஸ்னஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். The next fourth points கவனிங்க, difficulty in ascertaining
ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்றது வியாபாரத்தினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணுறது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கஷ்டமாக இருக்கான். ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன் ஜென்ரலி பொதுவாக ஒன்லி த எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட மதிப்பை மட்டுமே பெறப்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ascertain a true and fair view of state of affairs or financial position as on a particular date. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளினுடைய உண்மையான நேர்மையான ஃபினான்ஷியல் பொசிஷனையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதனால தான் ஒரு பிஸ்னஸுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டியாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் 5th பாயிண்ட்ஸ் கவனிங்க. எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected ஈஸிலி. அதாவது ஏதாவது பிஸ்னஸில் தவறுகள் நடந்தாலோ இல்லை மோசடிகள் நடந்தாலோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னா as only fragile records are available, it may not be possible to have internal check in maintaining accounts to detect errors and frauds. அதாவது அக்கௌண்ட்ஸில் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஒரு பகுதியை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணும்போது சோதனை வந்து பார்த்திங்கன்னா செய்யும்போது ஃப்ராட் வேல்யூ இல்லை ஏதாவது எரர் வேல்யூ வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அதிக அளவில் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் வந்து நடக்கும். த நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்ஸ் கவனிங்க. அன்அக்செப்டபிள்ஸ் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். அதாவது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை அதர் அத்தாரிட்டிஸ் அதாவது பிற அதிகாரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஏற்றதா இல்லை. ஓகேவா? ஏன் ஏற்றதா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆர் இன்கம்ப்ளீட். ஸோ அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தஸ் மே நாட் கம்ப்ளை வித் த லீகல் ரெக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த முறையில் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் இருக்கலாம். Government, tax authority and other legal authority do not accept accounts prepared from incomplete records. ஸோ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை டேக்ஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை லீகல் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய அக்கௌண்ட்ஸ் வந்து இவங்க யாரும் என்ன பண்ணிக்கிறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் பாயிண்ட்ஸு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் பராமரிக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டேக்ஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி லீகல் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை தயாரிக்கப்படக்கூடிய அக்கௌண்ட்ஸை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதாவது ஃபுல்லாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸினுடைய லிமிட்டேஷன்ஸாக காணப்படுது. ஸோ இந்த 6 பாயிண்ட்டும் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுடைய லிமிட்டேஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் டீச் பண்ண இந்த 2 டாப்பிக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.